அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி 28ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஜனவரி 28 என்ன அப்படின்னா, இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்காற்றிய லாலா லஜபதி ராய் அவர்களுடைய பிறந்த தினம். 1865ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் சிங்கம் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார் லாலா லஜபதி ராய் அவர்கள். லாலா பால் என்று சொல்வார்கள். இப்படி முக்கியமான அந்த மூவர்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர் மற்றும் லாலா லஜபதி ராய் அவர்கள். காந்தியடிகள் விடுதலை போராட்டத்திற்கு முன்பாகவே இந்த இந்து சமய கொள்கையையும் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்காற்றியவர் தான் லாலா லஜபதி ராய் அவர்கள். பஞ்சாபில் ஏற்பட்ட அந்த கலவரத்தில், அந்த போராட்டத்தில் இவர் ஆங்கிலேயர்களால் நாடு கடத்தப்பட்டார். அதன் பிறகு இவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டு மீண்டும் தன்னுடைய தாய்நாட்டிற்கே இவர் திரும்பினார். 1928ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சைமன் குழு இந்தியாவிற்கு வருகை புரிந்த போது அதை எதிர்த்து போராடி அமைதி வழியில் லாலா லஜபதி ராய் அவர்கள் போராடினார். இருந்தாலும் ஆங்கிலேயர் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார். அந்த ஆங்கிலேயர் அவர்கள் கடுமையாக தாக்கியதில் தான் அவர் ஒரு சில நாட்களிலேயே அவர் லாலா லஜபதி ராய் அவர்கள் உயிரிழந்தாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்னு இப்போ எல்லாருமே சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பஞ்சாப் நேஷனல் வங்கி மற்றும் லட்சுமி காப்புறுதி கம்பெனியை உருவாக்கியதில் முக்கிய பங்காற்றியவர் நம்முடைய லாலா லஜபதி ராய் அவர்கள். இவர் பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் நம்முடைய பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால் அவர்களுடன் இணைந்து பல கட்ட போராட்டங்களை இவர் நடத்தினாருங்க. இவருடைய போராட்டங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அமைதி வழிகளில் இருந்தது. இவர் ஆரிய சமாஜத்தை நிறுவிய நம்முடைய தயானந்த சரஸ்வதி அவர்களுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இவர் அதில் உறுப்பினரானார். இந்து சமய கொள்கைகளை தூக்கி நிறுத்துவதிலும் அதே மாதிரி விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்காற்றியவர்களில் முக்கியமானவர் லாலா லஜபதி ராய் அவர்கள். இவர்கள் 3 பேரும், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய் அவர்கள் 3 பேரும் இணைந்து விடுதலை போராட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல கோரிக்கைகளை வைத்து தன்னாட்சியை கோரிக்கைகளை முன்னெடுத்தவர்கள் இவர்கள் மூவருங்க. அதே மாதிரி இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய, அதாவது ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு சொன்னோம்னா பாலகங்காதர திலகருடைய அந்த குரல் தான் மிகப்பெரிய குரலாக இருந்தது. இவர்கள் மூவரும் இணைந்து பல கட்ட போராட்டங்களை விடுதலை போராட்டத்திற்காக முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைங்க. இப்படி பஞ்சாப் சிங்கம் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற நம்முடைய லாலா லஜபதி ராய் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜனவரி 28ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.